மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி உறவாடத்துக்கு தான கிருபையை
தேவனே நீர் எங்களை தந்ததுக்காக நன்றி உள்ளத்தோடு நம்மை வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரம் உண்மை நாங்கள் ஆராதிக்கிற இந்த பெரிய தயவை நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆராதனை மன்னன் நடத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஒன்றோடு ஆசீர்வதிப்பீராக. ஓடி வந்து நம்முடைய ஜனம் ஒவ்வொருவரோடு தெய்வ கிருபை கூட இருக்கட்டும். வசந்த நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே இன்னும் கொடுக்க காணிக்கைகளுக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு காணிக்கைகளும் கர்த்தருடைய விசேஷமான ஆசீர்வாதம் தங்கட்டும். மிஷினரி காணிக்கையாய் கொடுத்திருக்கான இந்த பணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். 100,000 நன்மைகளால் பிள்ளையுடைய கரங்களை நிரப்பி ஆமாண்டவரே இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய கிரியை நீ செயல்படுத்துறாங்க ஜபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஏற்ற பிரதிபலன் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய விசேஷ நன்மைகளை சந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும். கூடிய தேவக்கிரம கூட கண்டு வர வேண்டிய ஜனங்களை கொண்டு வார் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். புக்கர் அல்லேலூயா. நல்லா சொல்றது சரியா? சில அறைப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு ஆராதனை முடிந்த பின்பு எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைகளும் டீச்சர்ஸும் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்து இந்த கடந்த நாட்களில் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் சண்டே கிளாஸ் வந்து பற்றி அதை கொஞ்சம் காசு கேட்டிருக்கிறது. அதை பற்றி ஆலோசித்து இந்த வருடத்தில் என்ன செய்யலாம் அப்படின்ற சின்ன ஆலோசனை போடவும் இவர்களுக்கு பரிசு கொடுக்குற காரியத்தை நான் ஒழுங்குபடுத்தணும். பரிசளிப்பு நிகழ்ச்சி வந்து 25ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் யோசித்து செயல்படுவோம். அது மட்டுமல்ல, 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு ஆராதனை காலையில் 5 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. எல்லா தேவர்களும் வரணும். அடுத்தது வேதபாட வகுப்புக்கு காணிக்கை போடுகிறவர்கள் விசேஷமான காணிக்கை போடலாம். டீச்சர்ஸ் பிள்ளைகள் மறுபடியும் போட்டு கொஞ்சம் காசு தான் இருக்குது. அதனால் நீங்கள் விசேஷ காணிக்கை போட்டால் உங்களுக்கு ரொம்ப அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாராவது காலையில் காப்பி வைக்கணும்னு பிளான் இருந்தாலும் கூட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி வரலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக வருகிறது. ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு நம்ம உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி நான் நல்லா சாப்பிட போகிறோம். அப்படிதானே? நம்ம என்ன செய்யணும்னா 26ஆம் தேதி பகல ஜபத்தோடு எல்லா தேவர்களும் வந்து அன்னைக்கு பகல உபவாசம் எப்போ உள்ள வெள்ளிக்கிழமை உள்ள ஜபத்தை நாம் சனிக்கிழமை பகல் வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை நேராக நான் கடந்து போகிறோம். 25ஆம் தேதி காலையில் கிறிஸ்து ஆராதனை 5 மணிக்கு. பரிசளிப்பு வந்து 25ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு. இந்த டீச்சர்ஸ் பிள்ளைகள் இன்னும் ஒரு 6 ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து காரியங்களுக்கு ஆலோசித்து கடந்து போகலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூதர்கள் வீணைகளை மீட்டாரே வானேஜய கோஷம் விளங்கும் போதே தூதர்கள் வீணைகளை மீட்டாரே வானேஜய கோஷம் விளங்கும் போதே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போது கூட நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட
இடைபெற வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் காணப்படுவோம். கடந்த வாரத்திலே கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? ஞாபகத்தில் இருக்கிறதா? மறந்து விட்டீங்களா? சரி, பரவாயில்ல. நீங்க மறந்தாலும் ஆண்டவர் மறக்கவே இல்லை. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையராக சிந்தனையில் இருப்போம். வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 6வது சங்கீதம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழை குளங்களை நிரப்பும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியுள்ள இருப்போம். நன்மை ஸ்தோத்திரம். கூடிய அந்த பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதி கேட்கும் ஆசிரியத்ததான தேவனுடைய வார்த்தைக்கு யாவரை நம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபெற வேண்டிய எல்லா தடைகளையும் நீக்குங்க. கர்த்தருடைய மகிமை விளங்கப்பட நான் எச்சரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. திரும்ப வாசிப்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும். பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து போக வேண்டும் என்று சங்கீதக்காரர் அருமையாக இந்த பாடலில் பாடுகிறார். மனிதனுடைய வாழ்க்கை என்பது எப்போதுமே அழுகையின் பள்ளத்தாக்கள் வெளியே தான் கடந்து போகிறது. ஏதாயிலும் ஒரு காரியங்கள் வந்து அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. எப்படியாயும் நாம் அழக்கூடாது, வேதனைப்படக்கூடாது நினைத்தாலும் கூட அந்த சூழ்நிலை மாறும்போது அழுகையின் பள்ளத்தாக்கை சந்திக்காமல் போக முடியாது. அல்லேலூயா. பூமியில் இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முள்ளும் குறுக்கு உனக்கு முளைக்குது. முள்ளு குறுக்கு என்று சொல்லுகிறது அழுகை, வேதனை, சஞ்சலம், உபத்திரவம், பல பாடுகள். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நான் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்து ஆண்டவரோடு கூட நாம் நெருங்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகத்தில் 16:20ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை வாசிங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது. யோபு சொல்லுகிறார், என் சிநேகிதர் என்ன செய்கிறார்கள்? பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசத்தின் பாதை, உபத்திரவத்தின் பாதை. இவ்வளவுதான் நாம் ஒதுங்கி இருந்தாலும் யார் பரியாசம் பண்ணுவது? நல்லா வாசிங்க. சிநேகிதன் எப்போதும் நமக்கு உதவியா இருக்க வேண்டியது. நமக்கு நெருக்கங்களும் கஷ்டங்களும் அதிகரிக்கிற சூழ்நிலையை காணும் போது நம்மை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிந்திக்கிறார்கள். நம்முடைய இருதயம் உடைகிறது. அந்த நிந்தனையினால் நம்முடைய இருதயம் உடைந்து கண்ணீரால் செல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு யாரா இருந்தா பிரச்சனை இல்லை. யோபுக்கு 3 அருமையான சிநேகிதர், உயிருக்கு உயிரான சிநேகிதர்கள். யோபுக்கு எல்லாம் முடிந்து விட்டது. இனி யோபின் வாழ்க்கை அவள் தான் என்று சொல்லக்கூடிய அளவுல ஒரு மிகவும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்க நேரத்திலே ஆகும் இந்த அருமையான இந்த சிநேகிதர்கள் வந்து அவரை நிந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரம் நம்ம வேதனை நெருக்கம் தாங்க முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலை வரும்போது நம்ம வேணுமென்றே நம்மை குத்தி கிளறுவார்கள். வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்துவார், நிந்தனையினால் நம்மை வேதனைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நேரத்தில் நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி கண்ணீர் சொரிய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. மனிதனை பார்த்தல்ல, உலகத்தை பார்த்தல்ல, கர்த்தரை பார்த்து. யோபின் புஸ்தகம் 17:3 படிக்கும் போது, தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டுக் கொண்டு
ஆச்சரியப்படுவீராக. வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? யாருமே இல்லை. நான் நம்பி இருந்த சிநேகிதர்களே இப்படி ஆகிவிட்டார். எனக்கு கை கொடுக்க இந்த பூமிக்கு யாரும் இல்லை. நீ உண்மையில் என் வேதனையை போட்டுக்கொண்டு எனக்கு நீ உதவி செய்யும். இந்த வார்த்தை திரும்ப வாசித்து பாருங்கள். ரொம்ப அருமையான வார்த்தை, ரொம்ப வேதனையான வார்த்தை. வாசிப்போம். தேவரீர் என் காரியத்தை உம்முடைய மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுங்கப்பா, எனக்காக மத்தியஸ்தம் பண்ணுங்க, எனக்காக வேண்டி பரிந்து பேசுங்க. தொடர்ந்து யார் எனக்கு கை கொடுப்பார்? யார் எனக்கா பரிந்து பேசுவார்? எனக்காக, உங்களுக்காக நம்முடைய வேதனை எல்லாம் எடுத்துக்கொண்டு பரியாசங்களை, நிந்தனைகளை, அவமானங்களை சுமந்தாரே. ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கிற வேளையில் படித்து பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அது எண்ணவே இல்லை. யாரும் அது எண்ணவே இல்லை, எண்ணவே இல்லை, எண்ணாமல் போனோம். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையை, எனக்காக, உங்களுக்காக நம்முடைய நிந்தனையும் வேதனையும் தாண்டி எல்லா அந்த வேதனைகள், நெருக்கங்களை தம்மையை போட்டுக்கொண்டு யோபு சொல்கிறார், உண்மையிலே போட்டுக்கொள்ளும் ஐயா, எனக்காக நீ பரிந்து பேசும், எனக்கு உதவி செய்ய எவரும் இல்லை. ஆண்டவராய் இயேசு பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்ததான இயேசு நம்முடைய பாடுகளில் அவர் மேல் எடுத்துக்கொண்டார். நம்முடைய நிந்தனைகள் அவர் மேல் எடுத்துக்கொண்டார். நாம் அடைய வேண்டிய வேதனைகளையும் துக்கங்களையும் துயரங்களை அவர் மேல் எடுத்துக்கொண்டார். நம்முடைய நிந்தனை அவருடைய சரீரத்தை பிழிகிறது. நம்மேல் வர வேண்டிய நிந்தனைக்குரிய அந்த பாண்டு வேதனைகள் எல்லாம் அவர் மேல் எடுத்துக்கொண்டு நெருக்கப்பட்டார். இங்கே சொல்லப்பட்ட அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். வாசிங்கதை பகுதி, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. ஒரு சத்தம் விடாதபடி இருக்கிற ஒரு ஆட்டை போல அப்படியே நின்று கொண்டார். அல்லேலூயா. ராத்து கேட்கிறார், இதோ இதோ இந்த இடத்துல நீ யூதனுடைய ராஜாவா? அப்படி பல கேள்விகள் கேட்டு வருகிறான். அவர் தன் வாயை மூடிக்கொண்டார். ஆனால் ராஜாவா இன்னைக்கு நீ சொல்லுகிறபடிதான் என்று ஒரு வார்த்தை சொல்ல. ஏனென்றால் இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு ஒரு நாள் ராஜாவாக வருவார். 1000 வருஷம் ராஜாவாக இருந்த ஆணையம் செய்ய போகிறார். அவருடைய பிள்ளைகளும் அவரோடு கூடவே ஆளுகை செய்யும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கிறோம் என்ற விசுவாசம் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மையப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் கோவிலின் நாடுகளில். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் கோவிலின் நாடுகளில். மேக மீது
தருகிற ஆறுதல் என்ன? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன யாரும் இல்லையா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. தாவீது சொல்கிறார், என்னை கண்மாக்கி வாருங்கள், எனக்கு உதவி செய்ய. வசனம் வாசிங்க, அருமையான வசனம். 142 சங்கீதம் அதனுடைய 4வது வசனமா வாசித்து பாருங்கள். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போய்விட்டது. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போய்விட்டது. என் ஆத்மாவை நாம் நல்லா இருக்கும்போது அநேகர் வந்து நம்ம உதவி செய்யறது போல வந்து நம்ம விசாரிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம வெளியன் ஆகும் போது, இல்ல நமக்கு குறைபாடான ஒரு சூழ்நிலை வரும்போது, பல கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது நம்மை நிந்திப்பார்களே தவிர நம்மை விசாரிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லி நம்ம இந்த 2 பிள்ளை பையமாரும் நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லணும். சரியா? காது கேக்குதா? நல்ல பிள்ளைங்க. சரி பாருங்க. ஆனால் நான் ஏதோ சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறார். 22 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசிங்க. சங்கீதம் 23:5. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலை உயர்த்துகிறோம். நம்முடைய தேவன் கரங்களை தட்டி கரத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. எத்தனை பேர் நம்மை இருக்கிறார்களோ, எத்தனை பேர் நம்மை நிந்தித்தார்களோ, எத்தனை பேர் நம்மை ஒடுக்கினார்களோ, எத்தனை பேர் இதோடு இந்த யோபு துறைந்தான், இதோடு இவருடைய வாழ்க்கை முடிந்தது, இவருடைய வாழ்க்கை இனிமேல் மேன்மையடைய முடியாது என்று சொல்லி பரியாசித்து நிந்தித்து ஒதுங்கிவிட்டார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய தலை உயர்த்துகிறவர் கற்று. ஆமென். ஹalleluya, ஹalleluya. சத்துருக்களுக்கு மேலாக சத்துருக்கள் பார்க்கும்போது இவர்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யோபின் புத்தகத்தில் கடைசியில் அவங்க படிக்கிறோம். ஆண்டவர் ரெட்ட தெரியாம ஆசீர்வாதத்தை கொடுத்து யோபின் தலை உயர்த்தினார். அதே தேவன் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் ஜீவிக்கிறார். பண்டிகை நாட்கள்ல நான் என்ன செய்வேன், இந்த நிலை எப்படி, என் பிள்ளைகளை எப்படி நான் நடத்துவேன், ஒண்ணு நீங்க பதற வேண்டிய தேவை. எனக்கு அடிக்கடி ஒரு வார்த்தை, யெகோவா ஈரே. கர்த்தருடைய பருவத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். காலையில் எழுந்தவுடனே சொல்லுங்க, என் பிள்ளைக்குரிய தேவை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் புருஷனுக்குரிய தேவை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் என்னை நிந்தி கேட்டோம், எத்தனை பேர் என்னை தூசி கேட்டோம், எத்தனை பேர் என்னை இழிவா சொல்லட்டும், எத்தனை பேர் என்னை பெரியசு கேட்டோம், நான் பதறுவதில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிடுவது இல்லை. என் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் நாம் யார் நாம் ஞானத்திற்குள் வழிநடத்தப்பட்டோமோ அன்றைக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். நம்முடைய சிரசின் மேல் அபிஷேகத்தின் கிரீடம் போத்து நிற்கிறது. உலகம் அதை அறியவில்லை, உலகம் அதை காணவில்லை. கர்த்தர் சொல்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஹalleluya, ஹalleluya. நமக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது. எத்தனை கோடி கோடியா பணங்கள் வைத்திருக்கிறாங்க, அவர்களுக்கு நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லை. இன்றைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல ஆண்டுடைய சமத்தில் அமர்ந்திருந்து வேத வசனத்தை இவ்வளவு திருப்தியாக நாம் புசிக்கிறோம் என்றால், பெரிய பெரிய பிரபுக்கள் ராஜாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வித வாக்கியம் ஏழையா எங்களுக்கு, இவ்வித வாக்கியம் ஏழையா எங்களுக்கு, இந்த நாளும் மகன் ஸ்தோத்திரா, இந்த நாளும் மகன் ஸ்தோத்திரா. அல்லேலூயா. இந்த பெரிய வாக்கியத்தை ஏழையாய் எனக்கு உங்களுக்கு ஆண்டு தந்தார் என்றால் எவ்வளவு பெரிய வாக்கியம் ஐயா. கரங்களை தட்டுவீங்க.
கட்டுவீங்களா? சொன்னாதான் கட்டுவீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான காரியங்களாய் கடந்து வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்களை வாசித்து பாருங்க. 38, ஏசாயா 38. எசேக்கியா வியாதிப்பட்டு தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு மிகவும் அழுதான். அழுகையின் பள்ளத்தாக்கு. வியாதியினால் அவருடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்கு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. வியாதி தாங்க முடியாத பயங்கர பிளவை வியாதி. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியாவே, உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி விடு. நீரின் பிழைக்க முடியாது, நீ சாக போகிறீர். இதை கேட்ட மாத்திரத்தில் எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து போய் ஒரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாக நான் நடந்தேன். அநேக ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனத்தை. எசேக்கியா ராஜாவுடைய ஆளுகையின் ஆரம்பமே முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்ட விளக்குகளை கொளுத்தி அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பணிமுட்டுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தின் பலிகளை நிறைவேற்றவன் முன்னணியிலே கடந்து வந்தான். இதை பார்த்த தேவன் எசேக்கியாவுக்கு மிகவும் பிரியமாயிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்க வேண்டும். தனி ஜெபம் இருக்க வேண்டும். உபவாச ஜெபம் நமக்கு வேண்டும். உபவாச ஜெபத்தில் இருந்துட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடாது. ஆராதனை வரணும். பரிசுத்த ஆராதனை நாளை நாம் ஏனோ தான் என்று நினைக்க கூடாது. அது ஒழுங்கு கிரமமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லா காரியங்களையும் இந்த அருமையான எசேக்கியா ராஜா உண்மை உத்தமமாக இருந்தார். போய் கேட்கிறார், ஆண்டவரே, நான் எல்லாம் நான் உண்மை உத்தமமா இருந்தேன். உனக்கு கொடுக்கிற காரியமா, ஆராய்க்கிற காரியமா, ஆளுகையின் காரியமா, எதிலெல்லாம் நான் உண்மையா இருக்கிற உத்தமமா நீர் அறிவீர். இந்த நாள் பகல்களில தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற நேரம். ஆமென். உங்க தாங்க முடியாத வியாதியினால் நெருக்கப்படுகிறீர்களோ, கண்ணீர் சிந்தி வேதனைப்படுகிறீர்களோ, பதற வேண்டிய தேவை இல்லை. எசேக்கியா கர்த்தர் சொன்ன வார்த்தை, திரும்பவும் நான் உனக்கு 15 வருஷத்தை நான் நீட்டி கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அந்த வியாதியை மாற்றி திரும்பவும் நீடித்த ஆயுளை கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவன் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் ஜீவிக்கிறார். இந்த விலையின் என்ன செய்வேன்? இந்த வியாதியில் நான் என்ன செய்வேன்? இந்த விலையினம் வந்து என்னை மிகவும் நெருக்கி விட்டது. சங்கீதம் 103 சங்கீதத்தில் 3-4 வசனம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103 சங்கீதம் 3-4 வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. கீழே சொல்லு. கழுவுக்கு இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கண்டோம்ல. இந்த 12ஆம் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள வந்துட்டோம். இதுவரையில் ஆண்டு நம்ம எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறோமா? நம்ம எத்தனை பேர் சாட்சி ஆண்டு சமூகத்துல எத்தனை நேரம் நம்ம ஜீவன் போக வேண்டியது. அல்லேலூயா. ஆண்டவர் பாதுகாத்தாரே. எவ்வளவு அதிசயம் குணமாக்கினாரே. நம்முடைய விலையினங்களை வியாதி அவர் மேல் சுமந்து கொண்டாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய விலையினங்களை ஏற்றுக்கொண்டார். வாசித்து பாருங்கள். மத்தேயு 8:17.
நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எகதேசர் கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு ஒரு 600 வருஷம் 700 வருஷத்துக்கு முன்பதாக சொன்னதான அந்த தேவனுடைய அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனத்தில் அவர் சுமந்து நம்முடைய வியாதியை மாற்றி நான் ஜீவனோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தது எவ்வளவு பெரிய தயவு. எத்தனையோ பேர் சொன்னாங்க, இந்த மனுஷன் பிழைக்க முடியாது, இந்த மனுஷன் பிழைக்க முடியாது, அவ்வளவு கொடிய வேதனை, அவ்வளவு கொடியதான வியாதி, எப்படி பிழைக்க முடியும்? டாக்டர்ஸ் மருந்தெல்லாம் பார்ப்பாங்க, கடைசியில் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இது உங்க ஆண்டவர்கிட்ட கேளு. எப்படி? உங்க கடவுள்கிட்ட கேளுங்க, உங்க தெய்வம் தான் உங்களை விடுதலை தரணும், எங்களுக்கு நாகிச்சு வேண்டியெல்லாம் சொல்லுங்க. உள்ள போறோம்னு என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் சரியாயிரும் சொல்லுவாங்க. கடைசி நிமிஷம் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அவர் தான். எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் உண்டு, அவர் தன் சொந்தம் தான் உண்டு. இன்றைக்கு அருமையான பகலிட வார்த்தைகள் தேவையில்லை. இந்த மாதம், இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ கொடிய விலையினம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான விலையினங்களும் வியாதியும் நம்மை ஆட்கொண்டது. தேவன் நம்மை வைத்த அன்பினால், அவருடைய திரு ரத்தத்தால், ஆணைய கிடாப்பிட்டு அவருடைய கரத்தினால் நம்மை தொட்டார். தொட்டு என்ன செய்தார்? வாசிங்கள் யாத்ரா 15:26. யாத்ரா 15:26 வாசித்து பாருங்கள். அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் வர பண்ணி நானே உன் பரியாரியை கற்று. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு பரியாரியாய் இருக்கிறார். அவரே நம்முடைய பரியாரியாய் இருக்கிறார். அவரே நம்முடைய டாக்டர். அதை பார்த்துக் கொள்வார். நாம் செய்ய வேண்டிய என்ன? அவருக்கு ஒரு செம்மையானவர்களை செய்ய வேண்டும். இருதயம், எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சுகள், நம்முடைய செயல்பாடுகள் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அப்படிதான் எசேக்கியாவுடைய ஜீவி இருந்தது. கர்த்தருடைய வியாதியை விடுவித்து அவருடைய கண்ணீருக்கு ஒரு பதிலை கொடுத்து அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார். ஆமென். ஒரு தடவை தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணீரின் சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலை பற்றி நேரம் இல்லாத ரொம்ப உங்களுடைய பகிர்ந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தருடைய ஒன்று சாமியல் 30 வீட்டில் படிங்க. ஒரு வார்த்தை படிப்பீங்களா? 1 சாமுவேல் 30 வாசிங்க. 1 சாமுவேல் 30:4. அழுகிறாங்க தங்களே பலனில்லாதபடி போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். ஏன்? அவர்கள் யுத்தத்துக்கு போய்விட்டு திரும்பி வரும்போது அவர்களுடைய பிள்ளைகள், அருமையான மனைவி, ஆடு மாடு ஒட்டைகள் எல்லாவற்றையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார். கூடாரம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஐயோ, நம்ம என்ன செய்வது? சத்தமிட்டு அழுகிறார்கள். அவர்களுக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லை. அப்படி அழ ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். 6 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். என்ன நெருக்கையா? நான் வைத்திருந்த எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா பொக்கிஷமும் போய்விட்டது. பெரிய இழப்பு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக இந்த வருஷத்துல அநேக இழப்புகள் வந்த நேரங்கள் உண்டு. இனிமேல் அந்த பூமியில இருந்த போது எப்படி நான் இனி ஜீவிப்பேன்? எப்படி என்னுடைய பிள்ளைகள் வாழ வைப்பேன்? எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் சமாந்த பூமியை நான் ஜீவிப்பது?
முடியாதபடி அங்கலாய்த்த நேரம், கண்ணீர் தாங்க முடியாதபடி அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டார். கர்த்தருடைய கண்ணில் நம்முடைய கண்ணீரை கண்டு ஆகாரை பற்றி சொல்லுவார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் சொல்லும் போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆகாரே, இந்த சத்தத்தை கேட்ட திரும்பினா நின்ற இடத்தில் நல்ல ஒரு அருமையான துறவை தேவன் காண்பித்து தண்ணீரை குடிக்க வைத்து அருமையான அந்த ஆகாரை உள்ளே பிழைக்க வைத்தார். இந்த நாள் பகல் வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று தேவனுக்கு தெரியும். எல்லாரும் மங்கள் போடுவோம், எல்லாரும் மங்கள் போடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோபு சொன்னது போல நாம் நிந்தனையின் மத்தியில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமா? வேறு யாரும் இல்லையா? என்னை சிநேகிதர்கள் அப்படியே எழுப்பி விடுவோம். அப்படியே எழுப்பி நின்று கர்த்தரை மையப்படுத்த போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியை நம்ம தொடர்ந்து கிரியை நம்பிக்கை ஒரு முகமாக நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. வியாதியினால் வருகிற கண்ணீர், ஆமென். நிந்தனையினால் வருகிற கண்ணீர், ஆமென். ஹல்லேலூயா. பெரிய இழப்பினால் வருகிற கண்ணீர், வியாதியினால் வருகிற கண்ணீர், ஐயோ பலவிதமான வேதனைகளும் நெருக்கங்கள் நிறைந்த கண்ணீர், அதனால் என்ன செய்வது நான் புழுதற்கொள்ள துடிக்கிறதா சூழல் வடிக்கிற கண்ணீர், அந்த கண்ணீரின் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவன் கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு செயல்படுவாராக. எல்லாருடைய கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரம் என்னை விசாரிக்க யார்கள் என்று தாவீது கதறும் போது, ஆமென், என்னுடைய காரியத்தை உண்மை போட்டுக் கொள்ளும் ஐயா, என்னை விசாரிக்க நீர்தான் உண்டு என்று யோபு கதறும் போது, அதே நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் கடந்து வருகிறது. பதற வேண்டாம். இதுவரை நடத்துவோம், நம்ம ஏற்படிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை அழைத்து ஆவிக்குள்ள நிறைந்து தேவனை ஆராதித்து பாடுவோம்.
அப்படியே உருக்கப்படுகிறது. என்னை விசாரிக்க யாருகளை என் சிறையில் எனக்கு என்று நிந்திக்கிறார்கள். நிந்தனை வேதனை உண்மையில் போட்டுக்கொண்டு எனக்காக எழுந்தல்லையா, எனக்காக பரிந்து பேசும் என்று மண்டாடுகிறார். இதனால் பகல்களை தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவ பிள்ளையே, நிந்தனை நான் தெரிவிக்கப்பட்டு வந்திருக்கிறாயோ, சத்துருக்கள் உன்னை வேதனைப்படுத்தி உபத்திரப்படுத்தி கண்ணீர் செய்ய வைக்கிறார்களோ, நீ பதற வேண்டிய தேவையில்லை. சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் வியாதியினால் உள்ள கண்ணீரா, எசேக்கியாவை போல் ஐயோ இவ்வளவு பெரிய வியாதி வந்து விட்டது, நான் பிழைப்பேனோ என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்குறி நீ வைக்கப்பட்டிருக்கிறாயோ, பதறாதே. உன் வியாதியை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பேன். நான் இவன் பெரியாரை கற்று என்னுடைய தலைமுறா நான் உன்னை குணமாக்க சொன்ன ஆண்டவர் மக்களுக்கு பெரியவராக எழுந்தருளி இருக்கிறார். தாவீதை போல் எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் இனிமேல் நான் ஜீவிக்க முடியாது என்று சொல்லுகிற நிலையில் ஐயோ அவருக்கு பலன் இல்லாதபடி போகும் மட்டுமோ அவன் அழுகிறான் அழுகிறான் அழுகிறான். அந்த பெண்ணை தன்னை பின்தொடர்ந்து போ, நீ இதோ இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுக்க போறேன் என்றார். அப்படியே கர்த்தர் கொடுத்தார். அந்த தேவன் ஜீவிக்கிறார். அவன் உன் தேவையை சந்திக்கிறவர், உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிற கர்த்தர். எல்லாருடைய கரங்களை பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாருடைய கரங்களை பண்ணி நான் ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நடுமத்தியான வேலைக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிஷம் கர்த்தரை பார்த்து அமர்ந்திருந்த வேதத்தை தியானிக்க ஆவியானவர் தந்த பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்குகள் பூமி நாங்கள் இருக்கும் வரையிலும் எப்போதும் ஒன்றின் பின் ஒன்றாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நீங்க அழ வைக்கிறது ஐயா. அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து கொண்ட சூழ்நிலை வருகிறதாண்டவரே, அதன் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறேன், ஓ ஹல்லேலூயா, ஓ நீ பதற வேண்டிய தேவையில்லை, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு சத்துருவுக்கு மத்தியில் நான் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு தலைவனை என்னைய அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லு. அப்படி அன்பு எத்தனை பெரியது. எங்களுக்காக வேண்டி ஜீவனை கொடுத்த தகப்ப, நீ எங்களுக்கு அசட்டை பண்ணப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்கு காயப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாவற்றையும் நீரை சுமந்து கொண்டீரையா. எங்களை தாழ்த்திற வந்தவது பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. அழுகை குழந்தாக ஒருவர் கடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொண்டு மேன்மையான ஆறுதலையும் சந்தோஷத்தை பெற்று ஆண்டவர்கள் பலனடைவதற்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த பண்டிகை நாட்களில் என்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவையும் நமக்கு அலங்கரிக்க வேண்டும். குடும்பங்களை காண்பத விலையினங்கள் வியாதிகள் மேற்கொள்ளக்கூடாது. குறைபாடான சூழ்நிலை நிறைவு பண்ணி கத்த கொடுப்பீராக. எல்லா கஷ்டத்தையும் பிள்ளை கத்த பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் தாழ்த்து வந்து அவருடைய கிருபை கொடுக்கின்ற துதியை கனமையாம் இந்த வேளை நமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மன உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பியும் நம் அனைவரோடும் கிறிஸ்துவின் வருகைக்கும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். தேவனுக்கு மகிமை தூக்கியெடுத்தார் Praise the Lord.